இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. पारदर्शिता इज आवर बिगेस्ट फोटे. अगर कोई हमसे कहेगा भी कि पारदर्शिता खत्म कर दीजिए, हम नहीं करेंगे. वी विल रिक्वेस्ट एंड डेवलप एंड अलाउ एवरीबडी टू आस्क एज मेनी क्वेश्चंस एज पूछे. महिलाओं के विषय में प्रश्न पूछा गया. अगर महिलाओं के विषय में कोई भी गलत बात बोले, उसकी जितनी भर्त्सना की जा सके उतनी की जानी चाहिए. हमें ही नहीं, सबको मिलकर की जानी चाहिए. वोटर्स को भी की जानी चाहिए. इस तरीके के गंदे कमेंट्स नहीं किए जाने चाहिए. हमने बहुत स्ट्रिक्ट गाइडलाइंस दी हैं. अभी फिर मैं कहता हूं कि हम लोग अपने डीओस को क्रिमिनल एक्शन लेने से रोक रहे हैं. अगर हम ये शुरू कर देंगे तो ठीक नहीं है. लेट वोटर डिसाइड. बट वी विल इन नो अनसर्टेन टर्म्स डिक्राई दिस एंड कंडेम दिस. बट ओनली व्हेन एमसीसी इज इन पावर फ्रॉम टुडे ऑनवर्ड्स. आई एम अगेन वार्निंग एवरीबडी इन द इलेक्शंस इन दिल्ली. इस तरीके की बच्चों का यूज नहीं करेंगे. बिल्कुल भी करेंगे तो फिर 70 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவை மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான நேரலையை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. EVKS இளங்கோவன் மறைவை அடுத்து காலியாக உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவானது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் எனவும் வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்புமனு மீதான பரிசீலனை 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேட்புமனுவை திரும்பப் பெற 20ஆம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 3 நாட்கள்ல வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மேலும் விவரம். வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அந்த இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி இந்த இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கவுண்டிங், அந்த தேர்தலுக்கான அந்த வாக்கு எண்ணிக்கை பொறுத்தவரையிலே அன்றிலிருந்து 2 நாட்கள் கழித்து 8ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்ற விஷயங்கள், இந்த தேர்தலுக்கான அந்த நாமினேஷன் உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாமினேஷன் போன்ற பணிகள் இவையெல்லாம் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் 18ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விண்ணப்பித்த அந்த விண்ணப்ப படிவங்களை திரும்பப் பெறுவதற்கு வேட்பாளர்கள் திரும்பப் பெறுவதாக இருந்தால் அவர்களுக்கு 20ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே ஒரே ஆண்டில் 3 முறை சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற ஒரு தொகுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இருக்க போகின்றது. கடந்த ஆண்டில்தான் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இடைத்தேர்தல் நடைபெற்று முடிந்து ஓராண்டு கூட நிறைவு பெறாத நிலையில் தற்போது மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. ஏற்கனவே அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவன் சமீபத்தில் உயிரிழந்தார். எனவே அவரது மறைவை தொடர்ந்து தற்போது இங்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இடைத்தேர்தல் பொறுத்தவரையிலே அடுத்த சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு இன்னும் 13 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில், எனவே அதற்கு முன்னதாக இந்த தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கின்றது.
இந்த ஈரோடு கிழக்கை பொறுத்தவரையில் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய உறுப்பினராக EVKS இளங்கோவனின் மூத்த மகன் திருமகன் ஈவேரா தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் இவர் திடீர் உடல்நலக்குறைவு மற்றும் மாரடைப்பு காரணமாக 2023ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி உயிரிழந்தார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய அந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம். கேட்டும் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.